வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. காரமே இல்லாமல் தேங்காய் பூ போட்டு ரொம்ப ஈஸியாக ஒரு பீட்ரூட் பொரியல், நல்ல காரமாக மொறுமொறுன்னு ஒரு கோவக்காய் பொரியல். ரொம்பவே ஈஸியாக இந்த 2 பொரியலும் இப்போ செய்யலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரை டீஸ்பூன் கடுகு, அது பொரிஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, நல்ல பொடிசாக வெட்டின பீட்ரூட் 2லேருந்து 3 கப் அளவுக்கு இருக்கும். நீங்கள் வெஜிடபிள் சாப்பர் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட பீட்ரூட்டை போட்டு கட் பண்ணிக்கலாம். அரை கப் அளவுக்கு தண்ணி, நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சிடலாம். இப்போது பீட்ரூட் நல்லா வெந்திருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 2 பல்லு பூண்டு 1-2 தட்டினது. பூண்டு மிளகாத்தூள் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். ஒரு 1 நிமிஷம் வதக்கினா போதும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியாக பீட்ரூட் பொரியல் பண்ணியாச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து கோவக்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றுறேன். தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், கோவக்காய் இது மாதிரி நீளமாக வெட்டிக்கணும். ஒரு 3லேருந்து 4 கப் அளவுக்கு இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அரை கப் தண்ணி ஊற்றிட்டு 2 நிமிஷம் மூடி வச்சாலே கோவக்காய் ஓரளவுக்கு வெந்துடும். இனிமேல் மூடி போட வேண்டாம். கோவக்காய் நல்லா ப்ரௌன் கலரில் மொறுமொறுன்னு வர்ற வரைக்கும் வதக்கணும். மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் இந்த கலர் மாதிரி நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த அளவுக்கு கலர் மாறினதும் 1லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் சாம்பார் பொடி சேர்க்கலாம். தேவைன்னா இன்னும் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதக்குனா நல்ல மொறுமொறுன்னு வந்துடும். ரொம்ப ஈஸியாக கோவக்காவும் பொரியல் பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் பொடிக்கறி பண்ணுற மாதிரி இது கோவக்காய் பொடிக்கறி.